Hello everyone, welcome to today's class. So இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஃபீனால் அண்ட் அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கோ ஃபார் த ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபீனால் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா எனக்கு C6H6O. மாலிகுலர் ஃபார்முலானா என்ன அப்படின்னா எந்தெந்த ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எனக்கு மாலிகுலர் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் 6 கார்பன் இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கு, அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா C6H5OH. ஃபீனாலோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எனக்கு C6H5OH. இது நம்ம ரிங் டைப்ல எழுதலாம். ரிங் டைப்ல எழுதணும் அப்படின்னா ஒரு பென்சின் ரிங். அந்த பென்சின் ரிங் தான் இங்க நான் எப்படி எழுதியிருக்கேன், C6H5 எழுதியிருக்கேன். ஆனா அதோட அட்டாச் ஆக போற OH. ஸோ இதுதான் நம்மளோட ஃபீனாலோட மாலிகுலர் ஃபார்முலா as well as for the structural formula. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டவுஸ் ப்ராசஸ். டவுஸ் ப்ராசஸ்னா என்னன்னா இட் இஸ் a conversion of chlorobenzene into phenol. ஓகே, அப்ப இது எனக்கு ஒரு கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 80% வாட் இஸ் டவுஸ் ப்ராசஸ் அப்படின்ற டைரக்ட் நேம் கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி மிச்சம் இருக்க 20% ஒரு கன்வர்ஷனா கேட்பாங்க. how will you convert chlorobenzene into phenol அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்வர்ஷனா கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். குளோரோ பென்சின், அதாவது ஒரு பென்சின் ரிங், அதோட நம்ம அட்டாச் பண்ண போற குளோரின் ஆட்டம். ஓகே, ஸோ இது எனக்கு குளோரோ பென்சின். இதோட நம்ம சேர்க்க போறது NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டு கண்டிஷன் நமக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒன்னு 633 கெல்வின் டெம்பரேச்சர், இன்னொன்று எனக்கு ப்ரெஷர் 300 பார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பண்ண போறது -HCl, அதாவது HCl தூக்கி நான் வெளியில போடணும். அப்ப இங்க இருந்து சிஎலும் இங்க இருந்து ஹச்சும் சேர்ந்து எனக்கு HCl முதல் ஸ்டெப்ல வெளியில போயிடுது. பேலன்ஸ் என்ன இருக்கு நம்ம எடுத்து எழுதுறோம். பேலன்ஸ் எனக்கு இங்க இருக்குது பென்சன் ரிங், ஆனா அதோட இங்க நான் அட்டாச் பண்ண போறது ONA. ஏன்னா இந்த இடத்த தான் பிரேக் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க உள்ள கொண்டு போனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சிஜன் ஆட்டம் தான் முதல்ல கொண்டு போகணும். ஓகே, ஸோ ONA. சரி, இந்த இன்டர்மீடியட்டுக்கு பேரு சோடியம், ஏன்னா எண்ணெய் உள்ள வந்திருக்கு. ஸோ இந்த ரிங் பேர் எனக்கு ஃபினைல் ரிங். எப்பெல்லாம் நீங்க ஒரு பென்சன் ரிங் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் எடுக்கிறீங்களோ அது பேர் எனக்கு ஃபினைல். ஃபினைல் ரிங் எனக்கு ஒரு ஆக்சிஜனோட கனெக்டா இருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஃபீனாக்சைட். ஃபினைல் பிளஸ் ஆக்சிஜன், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஃபீனாக்சைட். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம், ஈத்தர்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்திருப்போம், மீத்தாக்சி. அப்ப மித்தில் பிளஸ் ஆக்சிஜன். அதே மாதிரி இங்க ஃபினைல் பிளஸ் ஆக்சிஜன் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபீனாக்சைட். செகண்ட் ஸ்டெப் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல HCl வெளியில எடுத்தோம், செகண்ட் ஸ்டெப்ல திருப்பி அதே HCl நான் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபீனால் ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். பென்சின் ரிங்கோட எனக்கு OH அட்டாச் ஆகணும். அப்ப எனக்கு தேவையான H நான் உள்ள எடுத்துட்டு போறேன், எனக்கு தேவை இல்லாத எண்ணெயை நம்ம இங்க வெளியில எடுத்துட்டோம். அப்ப சேம் பென்சின் ரிங், அதோட O உள்ள போறது எனக்கு H, வேற வெளியில வந்தது எனக்கு NaCl சேர்ந்து எனக்கு NaCl வெளியே போயிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபீனால். ஸோ டவுஸ் ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் குளோரோபென்சின் இன்டு ஃபீனால். ரெண்டு ஸ்டெப் பண்றோம். முதல் ஸ்டெப்ல எனக்கு HCl வெளியில வரப்போகுது, அப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல அதே HCl நம்ம இங்க ஆட் பண்ணிக்க போறோம். ஓகே, இந்த ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரிப்பரேஷன்லயும் எனக்கு இந்த சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்றது எனக்கு ஒரு இன்டர்மீடியட்டா முதல் ஸ்டெப் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ONA தான் நம்ம உள்ள கொண்டு போறோம். ஸோ இன்டர்மீடியட் எனக்கு சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சிம்பிளா பட் ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேர்ட் பை வேர்ட் நம்ம எதுக்காக என்ன ஆட் பண்றோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நம்மளோட சேனல் கெம்பைட்ஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll see you in another good class. Thank you.